இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற செம்மொழி பூங்காவுக்கு தான் வந்திருக்கிறோம். இது காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் தாங்க இருக்குது. இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே உள்ளே நுழையிறதுக்கு பெரியவங்களுக்கு 15 ரூபாவும் சின்னவங்களுக்கு 10 ரூபாவும் தான். உள்ளே நுழைஞ்சதுமே லெஃப்ட் சைடில் குழந்தைங்க விளையாடுறதுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நாங்கள் காலையில் நேரமாக போனதுனால கூட்டம் குறைவாக தான் இருந்துச்சு. காலையில் 6 மணிலேருந்து மாலை 6:30 மணி வரைக்குமே இந்த பூங்கா திறந்துருக்கும். ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி ரோஜா பூ செவ்வந்தி பூவெல்லாம் நல்லா கொத்து கொத்தாக பூத்துருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. நாங்கள் இந்த பூங்காவுக்கு போயிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற 2-3 கடைகளுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பூங்காவில் செம்ம கூட்டமாக இருந்தது. அங்கங்கே பாத்ரூம் வசதி நிறையவே இருக்குது. அப்புறம் வாஷ் பேஷனுமே 2-3 இருக்குது. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். பாத்ரூமுமே நல்லா நீட்டாக தாங்க இருக்குது. பாத்ரூம்குள்ளே நுழைஞ்சதுமே டோருக்கு பின்னாடி ஒரு ஹூக் இருக்குது. அதில் நம்ம ஹேண்ட்பேக்கு ஷாலு இந்த மாதிரி நம்மளோடது ஏதாவது திங்ஸை நம்ம அதில் மாட்டி வச்சுக்கலாம். அப்புறம் பாத்ரூமுக்குள்ளேயுமே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. நம்ம அங்கேயும் கூட நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ஷவர் இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குது. இந்தியன் டாய்லெட்டும் இருக்குது. அப்புறம் இங்கே லேடிஸுக்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது. இதுக்குள்ளேயே 4-5 பாத்ரூம் இருக்குது. அதனால் நம்ம சிரமப்பட வேண்டியதில்லை. நம்மளுக்கு எங்கே போனாலும் பாத்ரூமும் தண்ணி வசதி தாங்க தேவைப்படும். அது இங்கே ரொம்பவே இருக்குது. அது போக குப்பை போடுறதுக்காக அங்கே பெரிய டப்பா வச்சுருக்காங்க. அதில் பிளாஸ்டிக் கவர் போட்டு நீட்டாக வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆரோ வாட்டர் தான் இங்கே இருக்குது. 2 டைம் நாம் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா கரெக்டாக 1 லிட்டர் தண்ணி அதுவே தானாகவே ஆஃப் ஆகிடும். ஒரு சைடில் 1 லிட்டர் தண்ணி பிடிச்சிக்கலாம். இன்னொரு சைடு 150 ml தண்ணி பிடிச்சிக்கலாம். அங்கே டம்ளரும் வச்சுருக்காங்க. அதில் நம்ம பிடிச்சி குடிச்சிக்கலாம். அப்புறம் அல்லிப்பூவெல்லாம் நிறைய இருந்துச்சு. ரொம்ப நேரம் நடக்கும்போது கால் வலிக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா இங்கே பேட்ரி வண்டியும் இருக்குது. ஒரு ஆளுக்கு 25 ரூபா வருது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பெரியவங்க விளையாடுற மாதிரி ராட்டினம், சின்னவங்க விளையாடுற மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு நம்ம தனியாக டிக்கெட் வாங்கணும். இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்தோம்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இதனோட தொடர்ச்சியாக கொஞ்சம் லாங் வீடியோவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை பார்த்தா உங்கள் அனைவருக்கும் நன்றி.